வணக்கம். அன்பே மொழி. தனக்குள் இருக்கின்ற சக்திகளை பற்றி, தனக்குள் நடக்கின்ற செயல்பாடுகளை பற்றி மிக எளிமையாக யாவரும் புரிந்து கொள்ளும் வண்ணத்தில் சித்தர் சிவவாக்கியார் மிக அருமையான பாடலை பாடியிருப்பார். அதாவது, இந்த பிறப்பிலே, இந்த உடலுக்குள்ளே, அந்த சிந்தனைக்குள்ளே இருப்பது எது, சிந்தனையின் மையம் எது என்பது பற்றி அவருடைய பாடல். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யார் அறிய வல்லரோ, என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே என்ற இந்த பாடல் வரிகள் ஒவ்வொருவரும் தன்னை தவிர தன்னை வேறு யாரும் மிக சிறப்பாக புரிந்து கொள்ள முடியாது. தானே உணர்ந்து, தன்னை பற்றி தெளிந்து, தன்னை பற்றிய முழு விவரத்தையும் யார் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த புவியில் எதற்காக பிறந்தோம், எதற்காக இங்கு வாழ்கின்றோம், இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, நாம் யாருடனெல்லாம் உறவாய், அன்பாய் இந்த பிறப்பின் நோக்கத்தை எடுத்து செல்லப் போகின்றோம் என்ற தெளிவினை, அறிவினை உணர்த்த வல்லது தன்னை பற்றிய அறிதல். தன்னை பற்றிய அறிதல் இல்லாமல் எதையும் யாரையும் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கான வாய்ப்புகள் எங்குமே இல்லை. அதனால்தான் முதலில் தன்னை ஆள்வதும், தன்னை உணர்வதும், தன்னை பற்றிய தெளிவையும் முதலில் கையில் கொண்டு அதன் பின்பு ஒவ்வொரு அடியாக நகர்ந்து செல்கின்ற போது இந்த வாழ்வின் மேன்மையை, இந்த பிறவியின் மேன்மையை, இந்த மனித வாழ்வின் உச்சத்தை எட்டக்கூடிய அளவில் இந்த தன்னை உணர்தல் நிலை இருக்கும். நன்றி.